அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாமினேஷன் நம்மளுக்கு 12ஆம் தேதி நடக்க இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமினேஷனுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற கைடன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கையில் ரெடியாக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹால் டிக்கெட் நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்கணும். ஸோ ஹால் டிக்கெட் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருந்திருப்போம். அதை தெளிவாக பிரிண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பிரிண்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் இருக்கலாம், கலர்லேயும் இருக்கலாம். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட இருந்தாலே போதுமானதாக தான் இருக்கும். அதில் நம்மளோட ஃபோட்டோ வந்து தெளிவாக பிரிண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஹால் டிக்கெட்டை நம்மளோட ஃபோட்டோ தெளிவாக இல்லை அப்படின்னா நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போக வேண்டியது இருக்கும். அதனால் ஹால் டிக்கெட்டில் நம்மளுடைய ஃபோட்டோ தெளிவாக பிரிண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹால் டிக்கெட் பிரிண்ட்டாக எடுத்து வச்சுருக்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும். அடுத்து நம்ம என்ன எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஐடி எடுத்து வைக்கணும். ஸோ நம்மளுடைய ஒரிஜினல் ஐடி, நம்ம ஃபோட்டோவோடு இருக்கிற ஐடியை தான் நம்ம கொண்டு போகணும். கவர்மெண்ட்டால் இஷ்யூ பண்ண ஃபோட்டோவோடு இருக்கிற ஐடியை தான் நம்ம கொண்டு போகணும். ஐடியுமே வந்து 2 எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு வேளை ஏதாவது ஒரு சில காரணத்தினால ஒரு ஐடியா வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு ஐடியை கொடுத்து நம்ம உள்ளே போய்க்க முடியும். ஸோ அதனால் ஒரிஜினல் ஐடியுமே 2 எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேஃபர் சைடில் இருப்போம். சரிங்களா? அடுத்தது என்ன கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமாக நம்ம எழுத போகிற பென். ஸோ பிளாக் கலர் பென்னா, பால் பாயிண்ட் பென் தான் கொண்டு போகணும். அதையுமே வந்து 2 நம்பராக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பென் நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு பெண்ணை வச்சு நம்ம வந்து எக்ஸாமை மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ பெண்ணுமே புது பென் கடையில் வாங்கி அப்படியே எடுத்துகிட்டு போகாதீங்க. அந்த பெண்ணை வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் அது மேக்ஸ் போட்டு பார்க்குறதுக்கோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த பெண்ணை வந்து எக்ஸாமினேஷனுக்கு எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் நம்மளுக்கு எழுதுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வாட்டர் வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற வாட்டர் பாட்டிலில் வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ அதை டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து நம்மளுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு வாட்டர் பாட்டில் தனியாக எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்னா சென்டர்லேயே நம்மளுக்கு தண்ணி கொடுப்பாங்க. அதையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை தண்ணி சேராது, நான் சுடுதண்ணி தான் கொடுப்பேன் அப்படின்னு ஏதாவது இம்பார்ட்டன்ட் கேசஸ் இருந்தது அப்படின்னா நீங்களே வந்து உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுங்க. சரிங்களா? ஸோ இந்த 4 விஷயம் தான் நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஹால் டிக்கெட், ஒரிஜினல் ஐடி, நம்ம எழுத போகிற பென், அதுக்கப்புறம் தண்ணி வேணும் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலில் தண்ணி. ஸோ இந்த 4 விஷயத்தையுமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இன்றைக்கே இப்போவே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா பேக் பண்ணி எந்த பேக்கில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த பேக்கில் போட்டு வச்சுருங்க. இதை அதுக்கப்புறம் டச் பண்ணவே கூடாது. எப்போ நம்ம காலைல கிளம்புறோமோ அப்போ மட்டும்தான் இந்த பேக்கை எடுத்துகிட்டு போகணும். இதை நீங்கள் ஒரு வேளை எக்ஸாம் அன்னைக்கு காலையில் கிளம்புறப்ப எடுத்து வச்சிங்க அப்படின்னா எதையாவது நம்ம மறந்துட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போவே எடுத்து வச்சுருங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது எத்தனை மணிக்கு போகணும் அப்படிங்கிறதுலையும் கவனம் வச்சுக்கணும். நம்மளுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறது நம்மளுக்கு 8:30 மணிக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கேட் க்ளோசிங் டைம் அப்படிங்கிறது நம்மளுக்கு 9 மணிக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ கேட் க்ளோசிங் டைம்னா என்ன? 9 மணிக்கு மேலே நம்மளுக்கு கேட் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் யாரையுமே உள்ளே விட மாட்டாங்க. அப்போ ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 மணிலேருந்து நம்ம எப்போ வேணாலும் உள்ளே போய்க்கலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நம்ம எந்த டைமுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு சென்டரை ரீச் ஆகிருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பிளான் பண்ணி கிளம்பணும். 9 மணி வரை கேட் திறந்துருக்கும்ல, ஸோ நம்ம 9 மணிக்குள்ளே போனால் போதும் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பாதீங்க. 8:30க்கு சென்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா எத்தனை மணிக்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணி கிளம்புங்க. அப்போ தான் ஒரு வேளை நம்ம போகும்போதில் டிராஃபிக் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணி போகிறது 9 மணிக்குள்ளே நம்ம ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போது 8:30க்கு சென்டர் ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியே கிளம்புங்க. 9 மணியை டைமாக ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 9:30க்கு தான் எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்கும். அந்த நம்ம 9 மணிக்கே உள்ளே ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த 9லேருந்து 9:30 வரை நம்மளுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் இருக்குது. ஸோ இந்த 1/2 அன் ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் கொஷின் கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நம்ம எக்ஸாம் ஹாலில் இருப்போமா? ஸோ அந்த டைமை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப காமாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் அமைதியாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அமைதியாக இருக்கணும். எதை பற்றியும் யோசிக்காமல் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குமா அப்படின்னு எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் அமைதியாக உங்கள் மைண்டை வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஷினை பார்த்தோன்னே நம்ம மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போது கொஷின் பேப்பரை கையில் வாங்குறதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலில் இருக்கிற டைமில் உங்களோட மைண்டை வந்து காமாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது நீங்கள் வந்து எக்ஸாம் கொஷின் பேப்பரை வாங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு 15 மினிட்ஸ் முன்னாடியே கொஷின் கொடுத்துருவாங்க இல்லையா? ஸோ கொஷினை கையில் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா கொஷினுமே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை கொஷின் பிரிண்ட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா இன்விஜிலேட்டரில் கொடுத்து நம்ம மாற்றிக்கலாம்.
கொஷின் பேப்பருடைய நம்பர் நம்ம ஷேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் மாற்ற முடியாது. கொஷின் பேப்பரை கையில் வாங்கின உடனே எல்லா பேஜஸ்மே பிரிண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க, அதுதான் முக்கியம். சரிங்களா? அதான் கொஷின் பேப்பர் கொடுத்த உடனே நம்ம 15 மினிட்ஸ் டைம் இருக்கும் இல்லையா, அப்போவே நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 9:30 12:30 வரையும் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ இந்த டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு 1 hour அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 hourல நம்ம தமிழை ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்றது டார்கெட். அதுக்கப்புறம் 1.5 மணி நேரத்தில் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ், ஸோ இது ரெண்டையும் சேர்த்து முடிக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. அப்போது 1 மணி நேரத்தில் தமிழ் முடிக்கிறோம், 1.5 மணி நேரத்தில் ஜிஎஸ் மேக்ஸ் ரெண்டையும் சேர்த்து முடிக்கிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ் கூடயே மேக்ஸ் இப்போலாம் கலந்து வைக்கிறாங்க இல்லையா, ஸோ அதனால் அப்படியே மேக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கே அப்படியே தொடர்ந்து போட்டுகிட்டே வந்துடுங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னும் 1/2 hour மிச்சம் இருக்கேன், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம 1 hour 1.5 hour எழுதாம் எழுதும் போதில் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச கேள்விகள் மட்டும்தான் எழுதுவோம். நம்மளுக்கு எந்தெந்த கேள்விகள் தெரியலையோ அது எல்லாத்தையும் விட்டு வச்சுருப்போம் இல்லையா, அதை எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு தான் அந்த 1/2 hour. ஒருவேளை நம்மளுக்கு டவுட்டாக இருந்துச்சு, இல்லை நம்மளுக்கு இந்த கொஷின் நம்ம படித்த மாதிரி இல்லை, இது நம்மளுக்கு கான்செப்டாக தெரியலை அப்படின்னு மாதிரி நம்ம ஒதுக்கி வச்சுருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மிச்சம் இருக்கிற 1/2 hour நம்ம பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேட் பண்ணிடணும். ஸோ அந்த 1/2 hour பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மொத்தமாக கொடுத்துருக்கிற 200 கொஷின்ஸ்க்குமே நம்ம ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டோமா அப்படிங்கிறத கவனமாக பார்க்கணும். ஏன்னா நம்ம 200 கொஷின்ஸ்க்குமே கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது OMR ஷீட்டில் இருக்க ரூல். ஸோ நம்ம 200 கொஷினுக்கு முழுசாக நம்ம ஷேட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்த மார்க்லேருந்து நம்மளுக்கு மார்க்கை மைனஸ் பண்ணுவாங்க. அதனால் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத ஃபைனலாக ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. எந்தெந்த கொஷினை விட்டுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த கொஷினை மட்டும் திருப்பி பார்த்து செக் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த 200 கொஷினுக்கும் அட்டன் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத கவனமாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற டிப்ஸ். ஸோ எக்ஸாம் ஹாலில் உங்கள் மைண்டை ரொம்ப காமாக வச்சுக்கோங்க. ஒரு கொஷின் தெரியலை அப்படின்னா, அச்சோ இந்த கொஷின் தெரியலையே, நம்மளுக்கு ஆன்சர் மறந்து போச்சே அப்படின்லாம் ரொம்ப யோசிக்க வேணாம். மைண்டை எப்போவுமே அமைதிப்படுத்தி வச்சுக்கோங்க. ஸோ மைண்ட் அமைதியாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம படித்தது நம்மளுக்கு ரீகலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப நர்வஸாக ரொம்ப யோசிச்சுட்டு பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் நம்மளுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அப்படி இருந்தோம்னாலே நம்மளுக்கு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணும், நம்ம படித்தது எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமை நல்லபடியாக பண்ணிவிட்டு வாங்க. ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா எக்ஸாமோட அனலைசிஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிற வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.